நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப வசதியாக வாழ்ந்த காலம் அது எப்படிப்பட்டது? என்னுடைய தந்தையார் உயிரோட இருக்க வரைக்கும் ரொம்ப வசதியாக இருந்தேன். அப்பா இறந்த பிறகு தான் நம்மள்ட்ட எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் லைஃப்பை இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க என்எஸ்கே அவர்களுடைய பேரன், ஆம். right? கலைவாணருடைய கலைவாணருடைய மகன். பேரன். அவருடைய பீரியட்ல எவ்வளவு பேருக்கு என்ன நிறைய செய்றவர் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எப்படியெல்லாம் செய்வார் அவர்? அவர் நிறைய பணம் வச்சிருந்தார். நான் எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டது. நாகர்கோவிலில் எங்கள் வீடு பால் காய்ச்சி சமயம் 2 மூட்டை கடுகு வந்து தாளிச்சாராம். அப்புறம் ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த வீட்டு பால் காய்ச்சி அப்படியே எங்கள் மாவட்டத்திலே அதே மாதிரி இதுவரைக்கும் ஒரு வீடு பால் காய்ச்சி நடந்தது கிடையாதாம். தியாகராஜ பாவதர், எம்எஸ் சுப்புலட்சுமி இவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் அங்கே கச்சேரி நடத்துகிறாங்க. அது தாத்தாவுடைய நண்பர்கள்னால. அப்புறம் தாத்தா சம்பாதிச்ச காசு அம்புடுமே அவரை தேடி வரவங்களுக்கும், அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் அவர் வந்து லைப்ரரி கட்டி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அவருடைய சம்பாத்தியத்தை ஃபுல்லாகவே அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டார். உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத வசந்த காலம்? 88, 90களில் வந்துட்டு ஒரு வங்கியில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து என்னுடைய டிரான்சாக்ஷனை பார்த்து இந்த விஜயா பேங்க்கு, கனரா பேங்க்கு இதிலெல்லாம் வந்து எனக்கு லோன் எடுத்து நான் காட்டுற ஆட்களுக்கெல்லாம் லோன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெத்தாக இருந்தேன் அந்த பீரியடில். அந்த காலகட்டம் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம். ஏன்னா வடபழனியில் வந்து நான் 3 தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டிரான்சாக்ஷனை பார்த்து நான் இப்போ இவருக்கு கொடுன்னு சொன்னால் கொடுப்பாங்க பேங்க்கில். இப்போ கனரா பேங்க்கு, லட்சுமி விலாஸ் பேங்க் இதிலெல்லாம். அப்போ அந்த ஒரு செல்வாக்கோடு இருந்த அந்த காலகட்டம் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வசந்த காலம். ரொம்ப ஆனந்தமயமான காலம். நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு நீங்க சில நேரம் யோசிச்சு பார்ப்பீங்களா? இந்த காலகட்டத்தில் அப்படி எதை யோசிச்சு பார்ப்பீங்க? நான் ஒரு பெரிய கம்பெனியில் 27 வருஷம் இருந்தேன் சார். முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் நான் தான். செக்கில் கையெழுத்து போடுறது அந்த அதிகாரம் தான் இல்லை தவிர, வெறும் செக் எடுத்து போய் பேங்க்கில் பண்ண வாங்கிட்டு வருவேன். அப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு 27 வருஷம் இருந்தேன். அதில் ஒரு 10 வருஷம் ரொம்ப ஹைப்பிக்காக இருந்தேன். ஒரு சின்ன மனஸ்தாபம், அதை விட்டு வெளியே வர வேண்டியதாக போச்சு. அந்த ஒரு நாள் என்றைக்கும் மறக்கவே முடியாது. 96 சிங்கப்பூரில் நான் இருந்த பொழுது அமெரிக்கன்ஸ்லேருந்து நெதர்லாந்துக்காரன், ஜப்பான்காரன் அவர்கள் ஓடி வந்து இந்த என்னுடைய ஒர்க்கு அங்கே போயிருக்கு சாம்பிளை அவங்க பார்த்துட்டு இதை செய்தது இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணுவாங்க. முதல் நாள் சொல்லியிருப்பான் கம்பெனி பாஸ் சொல்லிடுவான், நாளைக்கு அமெரிக்கன் வரேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு சொல்லுவான். வந்து வரேன் மறுநாள் ஓடி வந்து ஹக் பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக நம்மளை கேட்பாங்க. அந்த சந்தோஷம் பயங்கர சந்தோஷம். இப்படி இருந்தமே அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்குற அந்த காலகட்டம் இது? சார் முதல்ல எங்கள் கிராமங்கள்லேருந்து சிட்டிக்கு வாழ்க்கை செய்ய வந்தார் சார் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் அவரோட சேர்ந்து வந்தவங்க எல்லாருமே வயல் மட்டுமே வாங்கி போடுவாங்க சார், ஒரு கௌரவமாக இருக்கிறமே. அந்த டைமில் டவுனில் அவர் வீடு வாங்கினார் சார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எப்போவுமே தொடர்ந்து சொத்துக்கள் வாங்கிட்டே இருப்போம். அது வாங்கி போட்டுகிட்டே இருப்போம் சார். நினச்சதெல்லாம் கிடைக்கும். அப்போ எங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க சார். எப்போவுமே உறவுகளாக, எப்போவுமே நண்பர்களாக, எப்போவுமே ஒரு கூட்டம், எப்போவுமே வீடு முழுக்க ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காலத்தை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இப்போ யாரும் வர்றதில்லை சார் அந்த மாதிரி. இந்த காலம் திரும்பி வராதான்னு நீங்கள் அடிக்கடி அசை போடுகிற நாள்? மார்ச் 24 என்னுடைய பிறந்த நாளுங்க சார். நான் நைட்டில் விடிய காலில் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 37 ஸ்டாஃபுங்க ஒர்க் பண்ணாங்க. 12 ஸ்டாஃபாவது வந்து காலையில் வந்து சர்ப்ரைஸாக வந்து கதவு தட்டுவாங்க. பார்த்தா கேக்கு ப்ரெசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஈவினிங் எனக்கும் தெரியாமல் வந்து சின்ன கிட்டீஸுங்களை வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் சார். இப்போ கிடையாது. அப்பா வந்து திருப்பூர், ஈரோடு, கோவை இந்த 3 மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஒரு கோயில் பூசாரியாக தன்னோட வாழ்க்கை தொடங்கினங்காட்டிக்கு வந்து கோயில் பூசாரிகளுக்கு வந்து அரசியலில் அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு தலைவராக இருந்தார். அப்போ வந்து வீட்டில் வந்து சொந்த பந்தங்கள் கூட்டமெல்லாம் அதிகமாக இருக்கும். டெய்லி காரில் வருவாங்க, தலைவரேம்பாங்க. அப்போ நான் வீட்டில் இருக்கும்போது சின்ன தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடிலாம் போஸ்டெல்லாம் அடித்து ஒட்டியிருப்பாங்க. எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ போட்டு ஒட்டியிருப்பாங்க. தலைவர் அவர்களே வருக அப்படின்னு. கொங்கு நாட்டு தங்கமடா, 8 திக்கு மன்னடா, ஏழைகளின் நன்னடா, எங்கள் குல தெய்வம்னு புகழெல்லாம் நல்லா பாடுவாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் அப்போ எங்கே கல்யாணத்துக்கு போனாலுமே கோயில் பூசாரியாக இருந்தாலும் சரி, பூக்கடையில் வேலை செஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கல்யாணத்துக்கு போனால் அப்போ ஒரு 91லேருந்து 2000க்குள்ளே அப்போவே வந்து 91 to 96 வரைக்குமே
அந்த காலகட்டங்களிலேயே ஒரு 1000 ரூபா கொடுப்பார். சார் 91ல் என்னோட 17 வயசில் என் கைக்கு நான் பிரேஸ்லெட் போட்டுருந்துருக்கேன். 2 விரலில் மோதிரம் போட்டுருந்துருக்கேன். சிட்டிசனில் இப்போ வாட்ச் வரும், அது கோல்டில் பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா. இந்த 2 விரல் மட்டும் இல்லை, இந்த 2 விரல்லே மோதிரம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக போச்சு. அப்புறம் சென்னையில் மவுண்ட் ரோடு எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி எங்கள் ஊருக்கு மவுண்ட் ரோடு. அந்த ஊரில் 2 மாடி கட்டடத்தோட பில்டிங் இருந்துச்சு, சொந்த தொழில். அந்த மெயின் ரோட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் மவுண்ட் ரோட்டில் ஒரு பில்டிங் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அது அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கை அந்த பில்டிங்கில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? அந்த ஊருக்கே ஃபேவராக இருப்போம் எல்லாரும். அந்த மாதிரியான ஒரு பில்டிங்கில் போய் அப்படி ஆணவமாக கர்வமாக அப்படிலாம் உட்காந்துருக்கேன், இருந்திருக்கேன், ஜாலியாக இருந்திருக்கேன், புரியாத்தனமாக இருந்திருக்கேன், வாழ்ந்திருக்கேன். நாம் என்ன செய்கிறோன்றதே புரியாமல் அதை இழந்திருக்கேன். எங்கள் சித்தப்பா வந்து ஃபாரினில் இருந்தாங்க சார். ஃபாரினில் இருந்து இங்கே வந்து 98ல் வந்தாங்க. 98ல் குழந்தைப்பா வந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 டிஷர்ட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே வரவங்க போகிறவங்க அந்த தெருவில் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த டிஷர்ட்டை கொடுத்தது ஏதாவது ஒன்று கொடுத்துறது இது பண்ணிட்டாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். திருச்சியில் ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு நல்ல ஷர்ட் கிடையாது சார். நல்ல ஷர்ட்னா 200 ரூபாய்க்கு எடுப்பேன். அதுக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு போதும் இப்போ 800 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னா அதுக்கு நான் 4 ஷர்ட் எடுத்துக்கணும்னு எடுத்துவேன். எங்கள் பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சார் நீயா நான் போகிறேன், எனக்கு இப்போ என் ஃப்ரெண்டு என் மேலே ஏறாங்கிறது 500 ரூபா போட்டு இந்த ஷர்ட் எடுத்து கொடுத்தானே சார் எனக்கு. அவனுக்கு நான் இன்னும் உண்மையாலுமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். 500 ரூபா போட்டு இந்த ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க சார். நான் அப்பயே அந்த வயசுலேயே எனக்கு சஃபாரி ஷூட் 2500 ரூபாய்க்கு எடுத்தாங்க சார். 95ல் 2500 ரூபாய் சஃபாரி ஷூட் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு 200 ரூபாய்க்கு ஷர்ட் எடுக்கிறதுக்கு நான் 5 தடவை யோசிக்கிறேன் சார். ஒரு சாதாரணமாக தீபாவளிக்குன்னா சித்தப்பா 2 சித்தப்பா அப்பா 3 பேர் சேர்ந்துட்டு எனக்கும் என் தம்பிக்கு மட்டுமே திட்டத்தட்ட 15000 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாங்க சார் ட்ரெஸ்ஸு. பட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 7000 ரூபாய்க்கு அது வரும் சார். இந்த வருஷம் தீபாவளிக்கு கொடுமைக்கு ஒரு பட்டாசு வாங்க காசு இல்லை சார். ஒரு பட்டாசு வாங்க உண்மையிலுமே ஒரு பட்டாசு தம்பிக்கு வாங்கி கொடுக்க முடியல என்னால்.